துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்கு? எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்? ஒரு காலகட்டத்தில் யோகமாக இருப்பதும் மறு காலகட்டத்தில் பின்னடைவு ஏற்படும் கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன், அது பிறகு உள்ள போதும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். யாருக்கு? துலாம் ராசினரான உங்களுக்கு. பொதுவாக சனி பகவான் கொடுப்பதை போல வேற எந்த கிரகம் கொடுக்க முடியாது. சனி கொடுப்பதையும் மற்ற கிரகங்களை தடுக்க முடியாது, சனி தடுப்பதை மற்ற கிரகங்களை கொடுக்க முடியாது. கர்மக்காரகன் சனி. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப கொடுத்திடக்கூடிய பலன்களை கொடுத்திடக்கூடிய சனி பகவான். அப்ப சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற பாத்தீங்கன்னா ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளும் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு வந்த நிலை மாறும். உங்களுடைய சுய நிலவரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு பாருங்க, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்பதெல்லாம் இல்லாமல் போகும். வழக்குகளே ஜெயமாகும். அப்ப 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை ஜாதகர் அடைந்திருக்கக்கூடிய இடம். இது நன்மையான காலமாகத்தான் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்துல சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு. அவருடைய சஞ்சாரத்தை முக்கிய பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்போ ஏதோ ஒரு வகையில் வெளியூர் பயணம் ஏற்படலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம், எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். புரியுங்களா? இல்ல நீங்க ஒரு உழைப்பு உழைக்கிறீங்க, அதுல ஆதாயம் எதிர்பார்த்து உழைக்கிறீங்க, அந்த ஆதாயம் கைக்கு கிடைக்காமல் போகலாம். அப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, விரைய சந்திரனாக சஞ்சரிக்கிறார். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா கையில் ஒரு பணப்புழக்கம் மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், தன்னம்பிக்கையோடு நடமாட முடியும், குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அடைந்திடக்கூடிய நாட்களாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், பழைய கடன்களை அடைக்க முடியும், குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். இப்படி இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு பக்கம் இருக்கிறது. மறுபக்கம் சனி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்கும் அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் யார் இருக்காரு பாத்தீங்கன்னா மிக மிக வலிமையான ஒரு கிரகம் கேது. அந்த கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்களும் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமாக கேதுதான் இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு ஆண்டிற்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, கையில் பணம் புழங்கி கொண்டிருக்கிறது, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது என்றால் அது கேதுதான் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கேது 11ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். அப்போ பண வரவிற்கு குறைவு இருக்காது, கையில் பணம் இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். 11ஆம் இடம் சந்தோஷத்திற்குரிய இடம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், நிம்மதியான நிலை இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுதுங்களா, ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில ஏதாவது சின்ன சிக்கல் வரும். உத்தியோகத்தில் இருக்கீங்க, அங்க பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு மெமோ கிடைக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும். இல்ல திடீர் இடமாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படலாம். குருடைய சஞ்சாரம் என்பது இந்த நேரத்தில் சாதகமாக இல்லை. இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய நிலையினை கூட குரு ஏற்படுத்தி விடுவார். ஒரு நிம்மதியற்ற நிலையினை கொடுப்பார். வியாபாரத்திலும் தொழிலும் கூட நிம்மதி இருக்காது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. குரு எங்கே சஞ்சரித்தாலும், எந்த பலன்களை கொடுக்கின்ற இடத்தில் சஞ்சரித்தாலும், அவருடைய பார்வைகள் படுகின்ற இடங்கள் எந்த இடங்களாக இருக்கிறதோ அந்த இடங்களுக்குரிய யோக பலன்களை அவர் கொடுத்தாங்க. பாசிட்டிவான பலன் கொடுக்கணும். அப்ப 2ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும். முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா அவர் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கட்டும், தொழில் நஷ்டமடையட்டும், ஏதோ நடக்கட்டும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தேவையான பணம் வந்து கொண்டு இருக்கும், கடன்களை அடைக்க முடியும். இந்த நிலை இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், தனக்குரிய சந்தோஷங்களை அடைய முடியும். இவையும் இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது முதன்மையாக அங்கே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சனி பகவான் இன்னும் சுபத்துவப்படுத்துவார் 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது. அப்போ எதிர்ப்புகளற்ற ஒரு நிலை, சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை எல்லாம் இந்த நேரத்தில் துலாம் ராசியில் இருக்குது. குருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கிறது, சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் இருக்கார் பாருங்க, அவர் 10ஆம் இடத்துல. அவர் என்னன்னா கையில காசை வச்சிருக்காத, செலவு பண்ணு செலவு பண்ணு செலவு பண்ணு, கையிருப்பை காலி செய்வதில் உறுதியாக இருப்பார்.
அப்ப சேமிப்பு கரைகின்ற நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். அது என்னென்ன சுக்கிரன் ஏண்டா தெரியும் உங்களுக்கு. அப்போ எவர் பின்னாலாவது சென்று ஆசைப்பட்டு சென்று அங்கே நீங்கள் நஷ்டமடைய வேண்டிய நிலை ஏற்படலாம். எதிர்பாலின விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? உங்களுடைய சுயத்தை எப்படி முன்னேற்றி கொண்டிருப்பது, எப்படி வாழ்வது, அதை பத்தி யோசிங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் தடம் மாறினால் செலவுகள் அதிகபட்சமாக போயிடும், கையிருப்பு கரையும். ராகு 5ஆம் இடத்துல, ராகுவர் 5ல இருக்காரு. கொஞ்சம் மனசுல குழப்பம், சபலம், சஞ்சலம் என்பதை ராகு ஏற்படுத்தலாம். அப்ப 10ல இருக்க சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, அதற்காக செலவுகளை செய்ய வைக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, நிம்மதிகள் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல, கொஞ்சம் கவனமாக இருக்கிற எல்லாவற்றிலும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.